சத்தியலோகத்திலிருந்து அயோத்திக்கு வந்தவர் ஸ்ரீரங்கநாதர். ஸ்ரீராமரின் திருக்கரங்களினால் விபீஷணனுக்கு கொடுக்கப்பட்டார். இலங்கைக்கு கொண்டு செல்லும் வழியில் காவிரி நதிக்கரையில் தங்கி அருள் பாலித்தார். அதுதான் தற்போது இருக்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில். புண்ணிய பெருமைகள் பல கொண்டிருக்கும் ஸ்ரீரங்க பெருமாள் இந்த பூவுலகம் தோன்றும் முன்னரே எழுந்தருளியவர். ஸ்ரீராமரின் 67 தலைமுறைகளுக்கு முன்னால் வணங்கப்பட்டவர். அதனாலேயே அயோத்தி ஸ்ரீராமர் ஆலயம் எழுப்புவதற்கு முன்னால் அவரின் குலதெய்வமான ஸ்ரீரங்கநாதரை தரிசிப்பது உகந்தது என்கிறார்கள். ஸ்ரீராமரின் குலதெய்வம் ரங்கநாதர். ராமர் தனது கரங்களினால் பூஜித்த பெருமாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். ராமரும் அவரது முன்னோர்கள் அஜன், திலீபன், தசரதன் என்று அவர்கள் தொடர்ந்து வழிபட்ட தெய்வம் ரங்கநாதர். ராமருடைய குலத்தின் சொத்தே ரங்கநாதர் தான். விபீஷணன் ராட்சசன் என்பதால் இவ்வளவு பெரிய விமானத்தை